ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சண்டே. பட் வந்து சண்டே வந்து மெயினாக நான் வந்து குக்கிங் தான் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் வாங்கலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். எங்கன்னா காஸ்கோ போகிறோம். காஸ்கோ போகிறோம். காஸ்கோவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் ரெண்டுமே தான் நான் வந்து எப்போவுமே சாக்லேட் வாங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அங்கேயே வந்து காஸ்கோலேயே நிறைய வெரைட்டி இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வால்மார்ட்டை விட. ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய பெரிய பேக்காக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பேக் வாங்கிப்போம், ஒரு சிலதெல்லாம் குட்டி குட்டியாக வாங்குறது எல்லாமே வால்மார்ட்டில் வாங்கிப்போம். இப்படி தான் வந்து நாங்கள் சாக்லேட் வாங்குவோம். எப்படிலாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் தான் வந்து ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக கொஞ்சம் வச்சுருப்போம். அதில் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். பசங்களும் வந்து காலையில் எடுத்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு எல்லாரும் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா காஸ்கோ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று போகலான்னு நினச்சோம் சாட்டர்டே அன்னைக்கு. பட் வேலை கொஞ்சம் இருந்துச்சு, பேக்கிங் வேலை அதெல்லாம். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகலான்னு சொல்லி இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கோம். போனோடனே அங்கே வந்து காமிக்கிறேன் என்னென்னலாம் வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் காஸ்கோ போயிட்டோம். காலையில் நல்ல வெயிலாக இருக்குங்க. இந்த டைமில் வந்து தெரியாமல் வந்துட்டோம் நாங்கள். பட் இப்போது விட்டுட்டோன்னா டைமும் இல்லை, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயாச்சு. போரிங்கா? உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா வந்து டிஷர்ட் வந்து எனக்கு வச்சுருந்தாங்களா, அதில் வந்து நான் ஒரு 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்க வந்ததே சாக்லேட் தான், ஆனால் பாருங்கள் டிஷர்ட் எடுத்துருக்கேன். இதனால தாங்க அந்த காஸ்கோவுக்கு போகிறதுக்கே வந்து வெறுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம போனதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். எப்பயும் போல் பார்த்திங்கன்னா வந்து இந்த லேப்டாப்ஸு, அதுக்கப்புறம் ஐபேட் எல்லாமே வந்து எப்போ போனாலுமே செக் பண்ணுவாங்க எது வந்து நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஜெட்ஸ் தானே ஜென்ஸுக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கூட்டமாகவும் இருந்தது. வீக்கெண்டுனாலே எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்குங்க. பார்க்கிங் கூட கிடைக்காது. லக்கிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்க்கிங் கிடச்சிச்சு. அப்புறம் பசங்களையும் வந்து போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க போனோம். இல்லைன்னா வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இது வேணும் அது வேணும்ன்ட்டு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சாக்லேட் செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த கடையில் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டோட தான் வந்தோம். அந்த லிஸ்ட்டில் இல்லாத 2ன்னு பார்த்திங்கன்னா அந்த 2 டிஷர்ட் தான். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நாங்கள் பில்லு போட்டுட்டு கிளம்பிட்டோம். பில்லுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து ஜூஸ் வாங்கிட்டு போனோம். ஏன்னா வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்குமே கொஞ்சம் எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ட்ரைவ் த்ரூவில் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே அதை குடிச்சிட்டு நாங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிலேயும் ஒரு சில இதெல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதனால் அங்கே போயிருந்தோம். பரவாயில்ல வாங்கலாம், அது பசங்க சாப்பிட்ற மாதிரியே எல்லாமே வாங்கலாம். இப்போ எல்லா பசங்களும் பெருசாகிட்டாங்க. தெரியலையே, நான் யூஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 1 வீக்குக்கானது. மற்றது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் தான். அது அப்போ ஸ்வீட் அண்ட் டேட். What is this called? Frosted Flakes. Fun. Down low. Open the fridge. Do you want a slap milkshake or fruit punch? Milkshake. Okay, here's your milkshake and here's your slap. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஷாப் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்மார்ட் பார்க்கிங்கில் இருக்கோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வாங்கவே முடியாது, பேக்கும் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கே முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. பட் லஞ்சுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. காலையில் நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. லஞ்சு வந்து என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல. முடிஞ்சால் வந்து லஞ்சு அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் தான் நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். ஜூஸ் குடிச்சிட்டு தான் ஓடிட்டுருக்கேன். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெயில் தான் தாங்க முடியல. எனக்கு அதான் பயமா இருக்கு. நம்ம ஊர் வெயில் எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ பசங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் எத்தனை வாங்கணும்ன்ட்டு. அது அப்படியே போய் வாங்க வேண்டியதான். தியா நீயே மேலே ஏறோ கொஞ்சம் சாக்லேட் தான் வாங்க போகிறேன், எதுவுமே வாங்க கிடையாது. ஓகே உட்காரு. லுக்கு பார்த்தியா மேடம்க்கு? சரி போகுமா?
Oh man, chocolate. இது நல்லா இருக்கும்பா ஆக்சுவலி. இது வாங்கிக்கலாம். 4 எல்லாம் 5 எடுத்துருவா. 5 இருந்துச்சுன்னா எடுத்துரு அப்படியே. ஆ வேண்டாம் வேண்டாம். பாக்ஸோட பேக்கிங்க்கு யூஸ் பண்ணோமாண்ணா? 9 வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாமா ஒன்று? லிண்டர் தானே? ஆமா. இல்ல கிசஸே எடுக்கல. இது பாரு, மில்க் சாக்லேட் இந்த மாதிரி வேணுமா? இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. அக்ஸர் இருக்கு. என்னது? மில்க் சாக்லேட் ஒயிட் க்ரீம் இது மாவே. வேணாம், இது வேணாம். இது மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு 3 ரூபா. இது பாரு, கம்மி பீனட் கேரமல் பார் பர்ஃப்யூம் இருக்கு. வேண்டாம் இந்த மாதிரி வேணாம். சாக்லேட்ஸே ஒன்று வேணாம். இது நல்லா இருக்கும் ட்விக்ஸ். ஆமா லெஃப்ட் ரைட் இது ஓகே சரி பண்ணு. இந்த மில்கி வே நல்லா இருக்கும். கேரமல். ஆமா சரி 4 வாங்கிக்கோ. 4 போதும். ஒவ்வொரு தடவையும் இந்தியா போகும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் அந்த ஷாப்பிங் பண்ணுறது தான். அதுவும் வந்து நம்ம ஊருக்கு போகிறோம், டிக்கெட் போட்டோம் அப்படின்னாலே அந்த வைப் வந்துடுங்க. அது வரைக்கும் வந்து நம்மளை அடைச்சி வச்ச மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஏன்னு தெரில. இங்கேயும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற வைப் வந்து அது வேறு லெவலில் தான் இருக்கும் எப்போவுமே. அன்னைக்கு அதுவும் அந்த ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் அந்த டென்ஷன், அப்புறம் ஃப்ளைட் ஏறி அந்த ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி போய் லேண்ட் ஆகுறது, லேண்ட் ஆன உடனே நம்ம பேரண்ட்ஸை வந்து பார்க்குறது, அப்புறம் வந்து வெளில வந்து நம்ம வீடை பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஒரு தனி ஒரு வரும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வரும்? எனக்கு தெரிஞ்சு 200 மேலே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் கம்மியாக. லாஸ்ட் இயர் இப்படி போட்டுட்டோம், அந்த ட்ராலி எங்களால் தள்ள முடியாம தள்ளிட்டு போய் பில்லு போட்டோம். பட் இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் போனதுனால கொஞ்சம் லிஸ்ட் கம்மியாயிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போய் சமைக்கணுமா? லாட்ரி. ஆமா நம்மளுக்குலாம் அதில் அடிக்க. ஆஹா அங்களா வேணாம். லாட்ரியில் நான் நினைக்கல. 5 million 4 million முன்னாடி நம்ம ஊர்ல தான் இருந்துச்சுல. இப்பதான் நம்ம ஊர்லயே லாட்ரி இல்ல. இந்த சிப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சிப்ஸ் தான் எங்களை சேவ் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு. பெரிய செலவு $100. அதுதான். அதுக்காக என்ன பண்ணுவோம், நாங்க எங்கேயாச்சும் போகும்போது இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கி ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வந்து ஒரு பெரிய செலவுல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். இவங்கள விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களா போய் ஒரு பெருசா ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்மளா எடுத்து கொடுத்தா குட்டியா அதெல்லாம் ஒண்ணு இந்த மாதிரி சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கி ஏமாத்திடுவோம். ஆஹா ஓகே போலாம். வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. பர்சனலா எஸ் ஐ எம் டேக்கிங் வீடியோ. சரி நீ ஏன் தமிழ்ல பேச மாட்ற? ஓ மேடம்க்கு தமிழ் தெரியல, தமிழ்ல பேசுங்க. இந்தியால எல்லார்கிட்டயும் தமிழ்ல தானே பேசணும். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நாங்க ஊருக்கு போயிட்டு வந்து பயங்கரமா தமிழ் பேசினா தியா. அதை பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது நம்ம பொண்ணு இவ்வளவு சூப்பரா பேசுறாளே அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே மாறிட்டா. இங்க இருக்கிற அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம பசங்களையும் இது பண்ண முடியும், நம்மள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் வீட்லயும் தமிழ் தான் பேசணும். தியா அப்படியே வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபோர்ஸ் பண்றது இல்ல, பட் வீட்டுல தமிழ் தாங்க பேசுவோம். பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே காரை வந்து கண்ட பண்ணி வச்சிருக்கோம். ஊருக்கு போறதுக்குள்ள காரை வரி லீன் பண்ணிட்டு போனோம் போல. அப்பா
காலையில் ஆரம்பித்த பயணம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு எதனா ஃபுட்டு வந்து செய்யணும். ஏன்னா வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் தான் என்ன கடகடன்னு செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன். ரசம் இருக்குது, சாதம் இருக்குது, அப்புறம் முட்டை தொக்கு மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலான்னு இருக்கேன். அங்கே போயிட்டு என்ன பிளான்னு தெரில, பார்ப்போம். ஓகே பாய்ங்க. நான் வந்து என்னென்ன சாக்லேட்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு தனியாக நான் வந்து அது ஒரு வீடியோவாக போடுறேன். பாய். வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் சமையல் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன சாக்லேட்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கல. அது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். யாருக்காச்சும் வந்து வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்காக வந்து நான் அது வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிட்ருக்கேன் நான். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து சமைச்சேன். ஏன்னா வந்து எனக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் என்னது சாதம் நேற்று சாதம் அடித்தேன், யாருமே சாப்பிடல. அப்புறம் எதுக்குமா இன்னைக்கு அடிக்கிறேன்? என்னங்க பட் சாதம் அடிச்சேன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து ரசம் வைக்கலன்னா ஏன் ரசம் வைக்கலன்னு கேட்பாங்க. ரசம் வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதே தான் வந்து பண்ணுவாங்க. யாரோ பண்ணுவாங்க கேட்க மாட்டாங்கன்றையே, அதை யாரும் மீன் பண்ண. நான் டின்னரே சாப்பிட்றது இல்லை, இவங்க தான் சொல்றேன். ஹரியும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்க, ஏன் செய்யல, ஏன் ரசம் செய்யல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனா செய்யற அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி பசங்களும் அப்படிதான். நம்ம ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நாள் செய்வோம், அன்னைக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, அந்த நேரத்துல நான் செஞ்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து முட்டை தொக்கு தான் செய்ய போறேன். அதனால வந்து வச்சுக்கேன். என்னால ஒன்றும் சுத்தமா முடியல, எனக்கு எனர்ஜியே இல்லை. வெள்ளம் வாங்கிக்கலாம் தான் சொன்னாங்க. பட் வந்து கொஞ்சம் கடைக்கெல்லாம் போய் அங்கே போய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு நான் பேசாம வீட்லயே போய் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த வாரம் வந்து இருக்கிறதுல இந்த வாரம் நோ கிராசரி எதுவுமே வாங்கல. ஆல்ரெடி கொஞ்சம் காயெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஊருக்கு போறதுக்குள்ள எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வாரம் எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கல. பால் மட்டும் வாங்கியிருக்கேன், பால் முட்டை மட்டும் வாங்கியிருக்கேன். அதை வச்சுதான் இந்த வாரம் ஓட்டணும். எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றின அப்டேட் சொன்னிக்கொண்டே தெரிஞ்சுக்கா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.